தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை திண்டுக்கல் பகுதியில் மேற்கொண்டு வராரு. அந்த பகுதி மக்கள் நேற்றைய தினம் அவரிடம் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த பகுதியில் புளி இருக்குது இல்லையா, நம்ம சாப்பாட்டுக்கு போடுறோம் இல்லையா புளி, அந்த புளி அதிகமாக விளைச்சல் இருக்குது அங்க. அதை பாதுகாக்கிறதுக்கு தங்களுக்கு பதன கிடங்குகள் வேணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை உடனடியாக ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னாக்க அந்த பகுதியில் புளியை சேகரித்து வைப்பதற்கு பதனப்படுத்துகிற கிடங்குகளை உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சிருக்கிறார் நண்பர்களே. என்ன உடனுக்குடன் வித்துருவீங்களா அல்லது இருப்பு வச்சு எவ்வளவு நாளைக்கு இருப்பு வச்சிருக்க முடியும்? ஒரு வருஷம் வச்சுக்கலாம். இல்ல ஏசி கூட வைக்கணுமா சாதாரண? அது நீங்க கூட நீங்களே வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஐயாட்ட வாடகை தாங்க, பிரைவேட்ல இருக்கு. கவர்மெண்ட்ல அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு பேர் உதவியா இருக்கு. குளிர்பதன கிடங்கு வேணுங்கிறீங்க? சரி, ரைட். கொஞ்சம் தமிழ்நாட்டில் மா விவசாயிகளுக்காக முதல் குரல் கொடுத்ததுக்கு நாங்க விவசாயிகள் சார்பாக நன்றி.